Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல JEE Main 2025 Session 2க்கு எப்படி அப்ளிகேஷன் போடுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா February 1ஆம் தேதிக்கு ஆரம்பிக்கிற இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் February 25ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகுது. இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ செஷன் 2க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கூகுளில் போயிட்டு JEE Main அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே இந்த வெப்சைட் பாருங்கள், jeemain.nta.nic.in jeemain.nta.nic.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். jeemain.nta.nic.in இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், இன்வைட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின் 2025 செஷன் 2 ரிகார்டிங் அப்படின்னு இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அந்த ஃபைனல் டேட் என்ன, February 25க்குள்ளே அப்ளை பண்ணணும், அதெல்லாம் பார்த்துக்குங்க. பட் நீங்கள் அப்ளிகேஷன் போகிறதுக்கு இந்த பேஜ்லேயே கீழே வந்துடணும். கீழே வந்ததும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் JEE Main 2025 செஷன் 2ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன் வரும். ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட், ரெஜிஸ்டர் யுவர் ப்ரொஃபைல்னு 3 வரும். சரி சார், இப்போ என்ன சார் சொல்ல வராங்க இதில்? இந்த ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைனில் நீங்கள் ஆன்லைனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்க, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுறீங்க, கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறீங்க. ஸோ 4 ஸ்டெப்பு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமினேஷன் சிட்டிஸை நீங்கள் இங்கே பார்த்துக்குங்க. எந்தெந்த எக்ஸாம் சிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இந்தியாவில் அப்படின்னு. டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படின்னு 2 கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்து இங்கே வந்து பாருங்கள், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட்னா யார் சார்? நான் ஆல்ரெடி செஷன் 1 ஜனவரி செஷன் 1க்கு அப்ளை பண்ணினேன். நீங்கள் அப்பியர் ஆனீங்களா அப்பியர் ஆகலையாங்கிறதெல்லாம் ரெண்டாவது. அப்ளை பண்ணியிருந்தீங்களா அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி லாகின் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு லாகின் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் டு லாகின். இது அப்ளிகேஷன் நம்பர் போடுறீங்க, பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி உங்கள் நேமு, என்னென்ன பேப்பர் அப்பியராக விரும்புகிறீங்க, பேப்பர் 1, பேப்பர் 2A, பேப்பர் 2Bலாம் இருக்கும் இல்லையா, அதில் என்னென்ன பேப்பர் வந்து நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்க, என்ன எக்ஸாம் சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அந்த பேப்பர் மீடியம், என்ன மீடியம் பேப்பர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, எக்ஸாம் சிட்டி என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸை பே பண்ணிங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட் செஷன் 1 அப்ளை பண்ணவங்களுக்கு வேலை முடிஞ்சது. ரொம்ப சுலபம், எதுவுமே அப்லோட் பண்ண வேண்டாம். சார், நான் செஷன் 1க்கு அப்ளை பண்ணலை, செஷன் 2க்கு தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் அப்பியர் ஆக போகிறேன், அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க ரெஜிஸ்டர் யுவர் ப்ரொஃபைலுக்கு கீழே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்கும், வியூ எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் இருக்கும். அது நீங்கள் இதுலேயே பார்த்துருப்பீங்க, அதனால் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்னு பார்த்தா ஜென்ரலில் மேலுக்கு 1000 ரூபாய், அதே ஃபாரின்லேருந்து எழுதுனா 5000 ரூபாய், ஃபீமேலுக்கு 800 ரூபாய், ஃபாரின்லேருந்து எழுதுனா 4000 ரூபாய். ஓபிசி நான் கிரீமி லேயர் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு மேலுக்கு 900, ஃபீமேலுக்கு 800, ஃபாரின்னா 4500, 4000. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் ஸ்டூடெண்ட்டுக்கு 500, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 500 தான். அதர் கண்ட்ரி 2500, தேர்ட் ஜெண்டருக்கு 500, அதர் கண்ட்ரினா 3000. ஜென்ரல் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் ஓபிசி நான் கிரீமி லேயரில் நீங்கள் வந்து எல்லா பேப்பருக்கும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும், பார்த்துக்குங்க. ஓகே, இப்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சார் வேணும்? ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வேணும், 80% ஃபேஸ் தெரியணும், பேக்ரவுண்டு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். இந்த 3ம் பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். பேக்ரவுண்டு பின்னாடி உங்களுக்கு பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். 80% ஆஃப் த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் உங்கள் மூஞ்சி இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது 10 to 300 KB இருக்கிற மாதிரி JPG அல்லது JPEG ஃபார்மேட்டில் எடுத்துக்கோங்க. உங்கள் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு பேப்பரில் சைன் போட்டு 10 to 50 KB இருக்க மாதிரி JPG ஆர் JPEG ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன்டு காப்பி ஆஃப் கிளாஸ் 10 ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் ஆர் மார்க் ஷீட் 10 KBலேருந்து 300 KBக்குள்ளே PDF ஃபார்மேட்டில் நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து
நீங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணலை, டிஜிலாக்கர்லையோ அல்லது ஆதார் வெரிஃபிகேஷனோ பண்ணலன்னா உங்களுக்கு பேன் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ பாஸ்போர்ட்டோ இந்த மூணில் எது நீங்கள் வச்சு நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக தரீங்களோ அதோட ஸ்கேன்டு காப்பி ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் 10 கேபிலேருந்து 300 கேபி வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சார் நான் அந்த ஆதார் ஆத்தென்டிகேஷன் கொடுத்துட்றேன், டிஜிலாக்கரில் ஆத்தென்டிகேஷன் கொடுத்துட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தேவையில்லை. யாருக்கு தேவை? ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் அப்ளிகேஷன் பண்ணுறவங்க, அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் இந்த மூணில் ஏதாவது ஒன்று ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணும்போது உங்கள் பாஸ்வேர்டு வந்து 8 கேரக்டர்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதில் வந்து அப்பரில் கேஸ் இருக்கணும், லோயர் கேஸ் இருக்கணும், அதாவது கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்பெஷல் சிம்பிள்ஸோடு சேர்த்து நீங்கள் 8 கேரக்டர்ஸ் மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் 13-14 கேரக்டருக்குள்ளே வச்சுக்கோங்க, 13 கேரக்டருக்குள்ளே. ஓகே, ஞாபகம் இருக்கணும் பாஸ்வேர்ட் பார்த்துக்குங்க. ஹவு டு ரீசெட் யுவர் பாஸ்வேர்ட்? ரீசெட் பாஸ்வேர்டுங்கிறது பாஸ்வேர்ட் மறந்தவங்களுக்கு அது ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி வச்சு பண்ணிக்கலாம், அதை விட்டுருங்க. ஸோ இங்கே கீழே வந்து ஐ ஹேவ் டவுன்லோடட் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படிங்கிற இடத்துல டிக்கு பண்ணி கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். உங்கள் நேமு 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குது அப்படி தான் ஆதார் கார்டுலையும் இருக்கணும். 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள் ஃபாதர் ஆர் கார்டியன் நேம் 10th ஆர் 12th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி ஃபில் பண்ணுங்கள். மதர் நேம், அம்மாவோட நேம் எப்படி ஃபில் பண்ணுறீங்க? 10th ஆர் 12th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி. கேண்டிடேட்ஸ் டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்குது அதை ஃபில் பண்ணுங்கள். ஜெண்டர் மேல், ஃபீமேல், தேர்ட் ஜெண்டர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு என்னவோ அதை ஃபில் பண்ணுங்கள். இப்போது கன்ஃபார்ம் பர்சனல் டீட்டெயில் கேட்கும், ஏன்னா நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பண்ணலை அப்படின்னு. எகெயின் உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர்ஸ் நேமு, உங்கள் மதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஜெண்டரை திருப்பியும் நீங்கள் டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிவிட்டு அட்ரஸ் கேட்கும். இந்த அட்ரஸில் நீங்கள் உங்கள் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் அட்ரஸ்ஸு, ஸ்ட்ரீட் என்ன, லொக்காலிட்டி ஊர் என்ன, கண்ட்ரி என்ன, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, பின்கோடெல்லாம் போட்டுடுறீங்க. சேம் அஸ் அப்படின்னா நீங்கள் அதை போட்டுற வேண்டியதான். இப்போ இமெயில் அட்ரஸ் இங்கே ஒன்று கொடுக்கணும், அதே இமெயில் அட்ரஸை திருப்பி இங்கே ரிப்பீட் பண்ணணும். மொபைல் நம்பர் ஒன்று கொடுக்கணும், அதே மொபைல் நம்பரை இங்கே நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். அப்படி ரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி இந்த மொபைல் நம்பருக்கு வரும். பர்மனெண்ட் அட்ரஸ் சேம் அஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ்னு கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உட்காந்துக்கும். இப்போ பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுங்கள். 8 லெட்டர்ஸில் க்ரியேட் பண்ணுங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பயாலஜி ஒரு பாஸ்வேர்டு, ஹேஸ் சிம்பிள் ஆர் அட் சிம்பிள் 1 இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் லெட்டர்னும் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ்னும் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கணும், நம்பர் இருக்கணும், அண்ட் இது 8 லெட்டர்ஸ் அல்ல அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சரி, ஸ்பேஸ்லாம் இருக்காது, நான் அப்படி எழுதி காமிச்சிருக்கேன், ஸ்பேஸ் விடாமல் தான் இருக்கும். அதை திருப்பி இங்கே டைப் பண்ணுங்கள். தென் செக்யூரிட்டி கொஷின் 1, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அந்த மாதிரிலாம் கேட்கும். அதுக்கு ஆன்சர் நீங்களே கொடுப்பீங்க. அந்த ஆன்சரை மறக்காமல் வச்சுங்க. டு ரெக்கவர் த பாஸ்வேர்ட் இன் ஃபியூச்சர், மறந்துட்டா. ஓகே, அடுத்து கேப்சா இங்கே இருக்கும். அது எங்கே என்ன உங்களுக்கு வந்திருக்கோ அதை இங்கே டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு முறையும் அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ சப்மிட் கொடுத்தா இப்போ என்ன சொல்லும், நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணுன்னா நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஃபைனல் சப்மிட் ஓடிபி வந்து கொடுத்ததுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும். ஓகே, இப்போ இங்கே திருப்பி இதெல்லாம் கேட்கும். உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர்ஸ் நேம் ஆர் கார்டியன்ஸ் நேம், மதர்ஸ் நேம் ஆர் கார்டியன்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடிலாம் நான் கரெக்டாக செக் பண்ணிட்டேங்கிறதுக்கு அதெல்லாம் கிளிக் பண்ணி ஐ அக்ரியை கிளிக் பண்ணி சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி கொடுக்கணும். இல்லை நான் எடிட் பண்ணணும் மாற்றணும்னா எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்து இப்போவே மாற்றினா தான். சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வந்து அந்த ஓடிபியை என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை எடிட் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஓடிபி என்டர் பண்ண சொல்லி கேட்கும், உங்கள் ஃபோன் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணி சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனிமேல் அதில் எடிட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீ பேமெண்ட் இருக்குது. நம்ம இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மை இங்கே வந்து கிளிக் பண்ணுறீங்க. ஃபோனுக்கு வந்து ஓடிபி வந்ததுனால வெரிஃபை ஆகிடுச்சு. உங்கள் இமெயில் ஐடியும் வெரிஃபை பண்ணணுன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணிங்கன்னா இமெயில் ஐடியும் வெரிஃபை ஆகிடும். சரி, இப்போ நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் செகண்ட் ஸ்டெப்புக்கு வரேன். ஓகே, கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கேயும் கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அப்ளிகேஷன் ஃபார்மில் பாருங்கள், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயே கொடுத்தாச்சு. ஓகே, பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, எக்ஸாம் அண்ட் சென்டர் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், ஃபைனல் சப்மிட் பண்ணணும். இவ்வளவும் இருக்குது. ஓகே, இப்போது நல்லா பார்த்துக்குங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம், ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம்,
எக்ஸாம் அண்ட் சென்டர் டீடைல்ஸ் கொடுக்க போகிறோம், குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், அடிஷ்னல் டீடைல்ஸ், எமர்ஜென்சி காண்டாக்ட் டீடைல்ஸ், டாக்குமெண்ட் அப்லோட், ஃபைனல் சப்மிட், ஃபீஸ் பேமெண்ட். ஸோ மொத்தம் 10 ஸ்டெப் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் இது. இங்கே பர்சனல் டீடைல் கிளிக் பண்ணுறோம். காண்டாக்ட் டீடைல்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே இருக்குது. ஓகே, பர்சனல் டீட்டெயிலில் நான் எனக்கு தேவையான விஷயங்கள்லாம் அதுவே ஜென்ரேட் பண்ணி வச்சிரும். நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேருந்து எடுத்து வச்சிரும். ஜெண்டர், ஃபாதர் மதர்ஸ் நேம்லாம், நேஷ்னாலிட்டி, அப்புறம் எந்த ஸ்டேட்டில் 12th அப்பியர் ஆகிறோம் இல்லை பாஸ் பண்ணிட்டோம், என்னோட கம்யூனிட்டி கேட்டகரி, ஜென்ரலாக ஓபிசி நான் கிரிமி லேயராக, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக, எஸ்சியா எஸ்டி, அது கன்ஃபார்ம் கேட்டகரி திருப்பி அதையே போடணும். கேட்டகரி செலக்ட் பண்ணும்போது பிடபிள்யூடினா எஸ்ஆர் நோ கொடுக்கணும். கேட்டகரி செலக்ட் பண்ணும்போது கேட்டகரி சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க, அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போது ஓபிசி நான் கிரீமி லேயர்னு வச்சுக்கோங்க, சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, கேட்டகரி சர்டிஃபிகேட் நம்பரு, ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் நம்பர் நான் இங்கே என்டர் பண்ணணும். சர்டிஃபிகேட் கையில் இல்லைன்னா எப்படி என்டர் பண்ண முடியும்? சர்டிஃபிகேட் கையில் இருந்தால் தான் சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ண முடியும். கரெக்டாக பார்த்துக்குங்க. சரி, ஜென்ரல் கொடுத்தா சர்டிஃபிகேட் நம்பர் கேட்காது, ஏன்னா ஜென்ரலுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வராது. ஓகே, டயபெட்டிக்கா எஸ்ஆர் நோ கொடுங்க. எஸ் கொடுத்தா தான் எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் எடிபிள் சாப்பிட்றதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், மெடிசன்லாம் எடுத்துகிட்டு போகலாம். நோ கொடுத்துட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போகக்கூடாது. பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் என்ன, உங்கள் ஊர் கொடுங்க. ஆனுவல் ஃபேமிலி இன்கம் எவ்வளோ, மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், ஸ்டடி சென்டர் போனீங்களா, கோச்சிங் சென்டரா, ஸ்கூலா, செல்ஃப் ஸ்டடியா, இதை வச்சு அவங்க ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். மீடியம் ஆஃப் ஸ்கூலிங் இன் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா, இங்கே இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துட்டு நீங்கள் கொஷின் பேப்பர் தமிழ்லையும் செலக்ட் பண்ணலாம். இங்கே தமிழ் மீடியம் கொடுத்துட்டு கொஷின் பேப்பர் இங்கிலீஷ்லையும் செலக்ட் பண்ணலாம். தமிழ் மீடியம் கொஷின் செலக்ட் பண்ணிங்கன்னா கொஷின் பேப்பர் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின் பேப்பர் இருக்கும். கேப்சா உங்களுக்கு இங்கே என்ன வந்திருக்கோ அதை கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டா ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு சப்மிட் கேட்கும். எஸ்ன்னு கொடுக்குறோம். கொடுத்ததும் அடுத்து உங்களுக்கு ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் கேட்கும். இங்கே ஆதார் கார்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக டாக்குமெண்ட் அப்லோடில் நீங்கள் ஐடி ப்ரூஃப் அப்லோட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பேன் கார்டோ, ரேஷன் கார்டோ, சாரி அவங்க கொடுத்துருப்பாங்க, பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த 3ல் ஏதாவது ஒன்று, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அல்லது பாஸ்போர்ட், இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்படின்னா இப்போ கேட்பீங்க, 18 வயசு ஆகாமல் பேன் கார்டு கொடுக்க மாட்டாங்க, 18 வயசு ஆகாமல் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பாஸ்போர்ட் எல்லாருக்கிட்டையும்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ ஆதார் தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணுங்கிற ஒரு கம்பல்ஷன் இங்கே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு அது கடைசியாக தான். இப்போ ஐடென்டிட்டி ப்ரூஃபில் நான் பேன் கார்டு, நான் 18 வயசுக்கு மேலே போனவன், என்னை வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். பேன் கார்டு கொடுத்து பேன் கார்டு நம்பரு, பேன் கார்டோட நம்பரை திருப்பி என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கொடுத்து சப்மிட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். பட் ஆதார் கொடுக்கறது அட்வைசபிள். ஓகே, ஸோ சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்து போயிடும். அடுத்து நீங்கள் எக்ஸாம் அண்ட் சென்டர் டீட்டெயில்ஸ், இங்கே பேப்பர் 1 மட்டும் நீங்கள் அப்பியர் ஆகிறீங்களா, பிஇ பிடெக் கோர்ஸ் சேர, பேப்பர் 2A பி ஆர்கிடெக்சர் சேர அப்ளை பண்ணுறீங்களா, பேப்பர் 2B பி பிளானிங் சேர நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களா, இந்த 3ம் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் அங்கே எகிரி கிடக்கும். ஒன்றுனா இது மட்டும்தான் அப்ளை பண்ணுவீங்க, அது உங்கள் விருப்பம், நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். செஷன் 2 மட்டும் செலக்ட் ஆகி இருக்கும். இங்கே எக்ஸாம் சிட்டி 1, 2, 3, 4ன்னு இருக்கும். அந்த எக்ஸாம் சிட்டியெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து தமிழ் முதல்ல ஸ்டேட்டு, அப்புறம் மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர், தமிழ்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின் பேப்பர் இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. ஸோ எக்ஸாம் ஸ்டேட்டு, அப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் போட்டுக்குங்க. அடுத்து ஃபாதரோட ஆக்குபேஷன் என்ன, ஃபாதரோட குவாலிஃபிகேஷன் என்ன, எங்கள் அப்பா தவறிட்டாங்க அதனால் அதர்ஸ் போட்டேன், அதனால் அப்பாவோட இன்கம் என்ன, அவர் என்ன ஒர்க் பண்ணுறாருங்கிற டீட்டெயில், அம்மா கவர்மெண்ட் சர்வீஸ், அவங்க பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அதனால் அது போட்டிருக்கேன், அவங்க குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் போட்டுருங்க, கேப்சா என்னவோ அதை எடுத்துகிட்டு அதை போட்டுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இப்போது ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன்? எஸ் கொடுத்தாச்சு, 3 செக்ஷன் முடிச்சாச்சு. இப்போ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் 10th 11th 12th கேட்பாங்க. 10th நம்ம வந்து எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத கொடுத்து நீங்கள் 10th டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்க, சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி வரும், ஐசிஎஸ்சினா ஐசிஎஸ்சி வரும், அது கரெக்டாக பார்த்து மீதி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிடுங்க. அதே போல் 12th 10th 12th தான். 12th நீங்கள் எந்த வருஷம் அப்பியர் ஆவீங்க? 12th பொறுத்த வரைக்கும் 2023, 2024, 2025ல் அப்பியர் ஆகிறவங்க அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேறு வருஷம்லாம் செலக்ட் ஆகாது. நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள் அப்ளிகேஷன் போடும்போது. அப்பியரிங்னா 2025னா அப்பியரிங், எக்ஸாம் மார்க் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை.
பட் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மார்க்ஸ் எல்லாம் கேட்பாங்க, பர்சன்டேஜ் எல்லாம் வரும். டோட்டலாக எவ்வளோ மார்க்குக்கு எவ்வளோ 500க்கு எவ்வளோ வாங்கிருக்கீங்க, இல்லை 600க்கு எவ்வளோ வாங்கிருக்கீங்க, பர்சன்டேஜ் எவ்வளோன்னு அதுவே கால்குலேட் பண்ணி போயிட்டுருக்கோம். எல்லாம் ஃபில் பண்ணதும் ஆர் யூ ஷியோர் வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன், எஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது நீங்கள் ட்வின்ஸா, ஏன்னா ஆள் மாறாட்டம் நடக்கக்கூடாது இல்லையா, எஸ்னா எஸ், நோனா நோ, பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன, இதுதான் அடிஷ்னல் டீட்டெயில். இந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்ங்கிறது நீங்கள் ட்வின்ஸா இல்லையா அவ்வளவுதான். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு இப்போ எமர்ஜென்சி கான்டாக்ட், இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ கொடுத்த ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாது. உங்கள் அம்மாவோட அப்பாவோட நம்பரோ அம்மாவோட நம்பரோ கொடுங்க. இமெயில் அட்ரஸ் கொடுங்க. இங்கே கேப்சாவை போடுங்க. இதுக்கும் ஓடிபி வரும், இந்த ஃபோன் நம்பருக்கும் ஓடிபி வரும். ஓடிபி சென்ட் டு யுவர் மொபைல் நம்பர் ஆஸ் வெல் அஸ் இமெயில் ஐடி. இதை நீங்கள் இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணணும். மொபைல் நம்பரை ஓப்பன் பண்ணி அதுக்குரிய ஓடிபி என்ட்ரு பண்ணாதான் வெரிஃபை பண்ணி நெக்ஸ்ட் போக முடியும். போனீங்க அப்படின்னா அடுத்து டாக்குமெண்ட் அப்லோட். நான் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டதுனால இதில் வந்து என்ன கேட்கல, பேன் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ அல்லது அந்த பாஸ்போர்ட்டோ கேட்கல. இல்லைன்னா நான் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் வந்தேன்னா பேன் கார்டோட ஜேபிஜி தான். பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அல்லது பாஸ்போர்ட்டோட ஜேபிஇஜி ஆர் ஜேபிஜி பிக்சரை நம்ம அப்லோட் பண்ணோம். ஸோ ஃபோட்டோகிராஃப் 80% வித்தவுட் மாஸ்க்கு நீங்கள் வந்து 100 to 300 கேபியில் ஜேபிஜி ஆர் ஜேபிஜி ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதில் இந்த ஃபைல் நேம் வந்து இங்கே ஃபோட்டோன்னு வரணும், வேறு எதுவுமே வரக்கூடாது. இங்கே சிக்னேச்சர் அப்படின்னு வரணும், சிக்னேச்சருங்கிற இடத்துல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த ஃபைல் நேம் 10th ஈக்குவலண்ட் மார்க் ஷீட்னா அதுக்குரிய அந்த ஃபைல் நேம் கரெக்டாக நீங்கள் வச்சு தான் அப்லோட் பண்ணணும். கண்ணா பின்னான்னு ஃபைல் நேம் வச்சு அப்லோட் பண்ணக்கூடாது. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன சொல்லும் தெரியுங்களா? ஃபீ பேமெண்ட் பண்ண சொல்லும். ஃபீ பேமெண்ட்டு நீங்கள் எனி பேங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணி ஃபீ பேமெண்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் உங்களுக்கு எந்த இஷ்யூ இருக்காது. இப்போ நான் பேக் வந்துட்டு உங்களுக்கு அந்த இது சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நேம் சிக்னேச்சர் ஃபைல் ஷுட் பி நேம்ட் அஸ் சிக்னேச்சர். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, த நேம் ஷுட் பி ஃபோட்டோ. அந்த ஃபைல் நேம் வந்து ஃபோட்டோன்னு இருக்கணும். அப்லோட் பண்ணுற ஃபைலில் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைல் நேம், நீங்கள் கம்ப்யூட்டரில் உங்கள் ஃபோட்டோ இப்படி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபோட்டோவுக்கு கீழே ஃபைல் நேம் இருக்கும், ஃபோட்டோ. உங்கள் நேம்லாம் இருக்கக்கூடாது, ஜேபிஜி, அது என்ன ஃபார்மேட்டாக அப்படி இருக்கும், ஜேபெக் அந்த மாதிரி இருக்கணும். இந்த நேமை அவங்க சொல்கிறாங்க. அதே போல் உங்கள் சிக்னேச்சர் இப்படி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு கீழே கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சிக்னேச்சருக்கு கீழே சிக்னேச்சர் அப்படின்ற நேமை நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணிக்கணும். ஜேபிஜியா ஜேபிஇஜியோ அந்த மாதிரி. அதே போல் இந்த பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்னா அந்த மாதிரி. 10th மார்க் ஷீட்னா அதில் ஃபைல் நேம் என்னன்னு இருக்கணும், கிளாஸ் 10 சர்டிஃபிகேட் பார்த்துக்குங்க, கிளாஸ் எக்ஸு கேபிட்டல் எக்ஸ் சர்டிஃபிகேட்னு இருக்கணும். இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து ஃபைலை அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் JEE மெயின் 2025 செஷன் 2. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.